ஸ்ரீ சத்ருசம்ஹாரமூர்த்தி சுவாமிகளுடைய 4ஆம் படை வீடாகிய விராலிமலை பற்றி. விராலிமலை அப்படின்னா முருகப்பெருமானுடைய ஒரு முக்கியமான திருக்கோவில் இருக்கக்கூடிய தலம். நம்முடைய சத்ருசம்ஹாரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய திருக்கரங்களால பிடித்த மணல் சிவலிங்கம், அதுக்கு கனகலிங்கம்னு பேரு. அப்படி மணல்ல சிவலிங்கம் செய்து வைத்து பூஜை செய்த இடம் விராலிமலையினுடைய வன்னி மரத்து நிழல்ல தான். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஸ்ரீ சத்ருசம்ஹாரமூர்த்தி சுவாமிகளுடைய ஒவ்வொரு படை வீட்டை பற்றிய முக்கியமான செய்திகளை நாம சிந்திச்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நாம் பார்க்க போகிறது அவருடைய 4ஆம் படை வீடாகிய விராலிமலை பற்றி. விராலிமலை அப்படின்னா முருகப்பெருமானுடைய ஒரு முக்கியமான திருக்கோவில் இருக்கக்கூடிய தலம். அருணகிரிநாத பெருமான் 16 பாடல்கள் பாடியிருக்காரு விராலிமலை முருகனை பற்றி. இந்தியாவிலேயே 2வது மிகப்பெரிய மயில்கள் சரணாலயம் இருக்கக்கூடிய ஊரும் விராலிமலை தான். இன்றைக்கும் கூட நம்ம அங்கே போனோம்னா மயில்கள் அகவக்கூடிய அந்த ஓசை நம்மளை ரொம்ப ரம்யமான மனநிலைக்கு மாற்றும். சரி, அந்த விராலிமலையில் வன்னி மரத்தடியில் சுவாமிகள் உட்கார்ந்து தவம் செய்கிறார். பொதுவாக ரிஷிகள், தவசிகள், ஞானிகள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, உலக மக்களுடைய அந்த சந்தடியெல்லாம் இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்துல போய் அமைதியாக யாருமே மனிதர்கள் இல்லாத இடத்துல உட்கார்ந்து தவம் பண்ணுவாங்க. அப்படி தானே நம்ம நிறையா படிச்சிருக்கோம். ஆனால் சத்ருசம்ஹாரமூர்த்தி சுவாமிகள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு, மக்களோடு மக்களாகவே அவர் இருப்பார். எப்பவுமே மக்களுடைய நடமாட்டம் அதிகம் இருக்கிற இடத்துல அவருடைய யோக நிஷ்டையிலிருந்து அவர் மாற மாட்டார். இது ஒரு பெரிய சிறப்பு. அது மாதிரி விராலிமலை சந்தைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வன்னி மரத்தடியில் உட்கார்ந்து அவர் தவம் செய்கிறார். அந்த வன்னி மரமும் துளிர்த்து எழுகிறது தான் இங்கே முக்கியமான ஒன்று. பட்டு போயிருந்த அந்த மரம் கூட துளிர்த்து எழுந்துரு. அது நல்ல நிழல் பரப்பி அழகான ஒரு ரம்யமான சூழலை தந்துட்டு இருந்துச்சு. அப்போது அங்கே வன்னி மரத்தடி அப்படிங்கிற பொழுது வன்னி மரத்துக்கு நிறைய சிறப்பு உண்டு. விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய இலைகளில் வன்னி மரத்து இலைகளும் ரொம்ப முக்கியம். வன்னி மரத்து அடியில் விநாயகருடைய விக்கிரகம் நிறைய நாம் பார்த்துருக்குறோம். சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த நீரில் கூட வில்வத்துக்கு அடுத்ததாக வன்னி மர இலைகளை பயன்படுத்துவாங்க. வன்னி மரத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, ஐயப்ப சுவாமி அவதாரம் செய்தது வன்னி மரத்தினுடைய நிழல்ல தான். இது மாதிரி வன்னி மரத்தினுடைய சிறப்புகளை நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம். அப்பேற்பட்ட இடத்துல உட்கார்ந்து சுவாமிகள் தவம் செய்கிறார். தவம் செய்கிறாருன்னா சாதாரணம் இல்லை, மணலால் சிவலிங்கம் செய்து அதை பூஜை செஞ்சிட்டு இருக்கார். இந்தியாவில் 2 இடத்துல மணலால் சிவலிங்கம் இருக்கு. ஒன்று ராமாவதாரத்தில் ராவணனை வதம் செய்த பிறகு ராமபிரான், லக்ஷ்மணன், சீதாதேவி எல்லாரும் வந்து ராமநாத சுவாமியை பிரதிஷ்டை செய்தார்கள். அந்த மணல் சிவலிங்கத்தை பிடித்தது சீதாதேவி தான் நாம் பார்த்துருக்குறோம். இது ஒரு மணல் சிவலிங்கம். அதற்கு பிறகு இந்தியாவிலேயே நம்முடைய சத்ருசம்ஹாரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய திருக்கரங்களால் பிடித்த மணல் சிவலிங்கம், அதுக்கு கனகலிங்கம்னு பேர். ஏன்னா இவருடைய திருப்பெயர் கனக சபாபதி தானே, அதனால அந்த லிங்கத்துக்கு கனகலிங்கம்னு பேரு. அப்படி மணல்ல சிவலிங்கம் செய்து வைத்து பூஜை செய்த இடம் விராலிமலையினுடைய வன்னி மரத்து நிழல்ல தான். மக்கள் வரப்போக இருந்துட்டே இருப்பாங்களாம் சுவாமிகளை பார்க்க, அவர்கிட்ட குறைகளை சொல்ல, நோய்களை சொல்ல. அதற்கு அவர் எளிமையான வைத்தியங்கள் சொல்லுவார். இந்த மாதிரி செய், இப்படி பண்ணுன்னு எத்தனையோ அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறாரு. ஒரு பெரிய அதிகாரி, அவர் வயிற்று வலி தாங்க முடியலைன்னு வந்து சுவாமிகளுடைய காலில் வந்து விழுந்திருக்காரு. அப்போ அவர் சொன்னாராம், நீ வயிற்று வலின்னா அது ஏதோ உனக்கு உடம்புல வியாதின்னு நினச்சிக்காத, உடம்புல வந்து உக்காந்துருக்கு அந்த வெனை. இனிமே அரசாங்கத்தினுடைய உனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த உத்தியோகத்தில் நீ தவறு செய்யாமல் இருந்து நேர்மையாக மக்களுக்கு சேவை செய்யி அப்படின்னு சொல்லி திருநீரை பூசி இருக்காரு. வயிற்று வலி சரியாக போயிருந்திருக்கு. அதன் மூலமாக சுவாமி சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, எங்கேயோ யாருக்கோ வரக்கூடிய பாதிப்பு, அதுக்கு நாம காரணமாக இருந்தால் அந்த பாதிப்பு வினையாக மாறி நம்மை சுடும் என்பது தான். அப்படி விராலிமலையில் வன்னி மரத்து நிழல்ல நிறைய குழந்தைகளுடைய நோயை சரி பண்ணியிருக்காரு. பிள்ளைகள் படிக்கலை அப்படின்னா அவர்களை படிக்க வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்னதானம் நிறைய நடத்துங்க என்பதுதான் அவருடைய முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. இது போல விராலிமலையில் அவர் நிறைய அற்புதங்களை செய்தார். விராலிமலை வன்னி மரத்தடி என்பது அவருக்கு 4ஆம் படை வீடாக அமைந்திருக்கிறது. அடுத்து 5ஆம் படை வீடு எது, அங்கே என்னெல்லாம் செய்தார், தொடர்ந்து சிந்திக்கலாம்.